ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு gayathri.hobbylobby. நம்ம இன்னைக்கு வந்துட்டு என்னுடைய ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறீங்க. பவிஷ்ணா பாப்பாவுக்கும் வந்துட்டு ஸ்கூல் வந்துட்டு லீவ் விட்டுட்டாங்க. இந்த டைமில் நான் எப்படி பாப்பா பார்த்துக்கிட்டே வந்து சமையலும் செஞ்சுட்டு அப்படியே மற்ற வேலைகளையும் வந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி என்னுடைய சமையல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் வந்து எப்படி செய்ய போகிறோம், அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு ஒரு ரசம் வந்துட்டு எப்படி வைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வந்துட்டு பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்ன சொன்ன மாதிரி தான் பவிஷ்ணாவுக்கு இப்போ ஸ்கூல் வந்துட்டு லீவ் விட்டுருக்காங்க. தேங்க்ஸ் கிவிங் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வருது, அதுக்காக 1 வீக் வந்துட்டு லீவ் விட்டுட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நல்லா தூங்கி எழுந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 மணிக்கு தான் நாங்கள் 2 பேரும் எழுந்திரிச்சிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெட் ஜாம் வச்சு சிம்பிளாக வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ லஞ்ச் வந்துட்டு ரெடி பண்ண வந்துட்டேன். அதுக்கு வேர்க்கடலை தான் வந்து வறுத்துட்ருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் சமையல் வந்துட்டு முருங்கைக்கீரை பொரியல் தான் பண்ண போகிறேன். இந்த முருங்கைக்கீரை பொரியலுக்கு நான் செய்கிற மாதிரி இந்த வேர்க்கடலை, சீரகம், மிளகு இதெல்லாம் வந்து வறுத்து ஆட் பண்ணினீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். சில பேர் வந்துட்டு தேங்காய் துருவல் வந்துட்டு போடுவாங்க. அதை விட இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட் வந்து வேர்க்கடலை வந்துட்டு வறுத்துட்டேன். அதுக்கு அடுத்து தான் சீரக மிளகுலாம் 1 டீஸ்பூன், அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 வரமிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டதுன்னா இன்னும் ஒரு 2 வரமிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்துட்டு வறுத்து வச்சுட்டேன். இது வந்துட்டு ஆறிட்டு இருக்கட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா வந்து அரைச்சிடலாம். அந்த சைட் கேப்பில் நான் வந்து என்ன பண்ணேன்னா, பாத்திரம்லாம் கொஞ்சம் வந்து வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதை வந்து வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்கேன். இங்கே டிஷ்வாஷர் இருக்கிறது வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னேன். அது அந்த குழந்தைங்களாம் இருக்கிறவங்க வீட்டில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கும் வந்து இடம் கொடுக்குற மாதிரி இருக்கும் டிஷ்வாஷர் இருக்கிறதுனால. ஃபுல்லாக வந்து கையிலே வாஷ் பண்ணாமல் சரி டிஷ்வாஷர் இருக்குது அதில் போட்டு விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். இதில் வந்துட்டு எல்லா ஐட்டமும் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இந்த கிளாஸ் ஐட்டம், கண்ணாடி ஐட்டம், சில்வர் பாத்திரம், அப்புறமா வந்துட்டு பிளாஸ்டிக் ஐட்டம், இது எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணலாம். நான்ஸ்டிக் கூட வந்துட்டு யூஸ் பண்ணலாம். பட் இந்த அலுமினியம் ஐட்டம் இருக்குது பாருங்கள், அது வந்துட்டு யூஸ் பண்ணவே முடியாது. ஒரு சில ஐட்டம்லாம் வந்துட்டு வந்து யூஸ் பண்ண முடியாது. குக்கர், அந்த மாதிரி குக்கர், இட்லி பாத்திரம் அதெல்லாம் வந்துட்டு கையிலே வந்துட்டு வாஷ் பண்ணிப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்து அவ்வளோவா வந்துட்டு சேரல, கம்மியாக தான் வந்துட்டு சேர்ந்துருக்கு. அது வந்து கொஞ்சமாக வந்து இப்போயே வந்து வாஷ் பண்ணி டிஷ்வாஷரில் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு வெளியே சிங்கில் வந்து க்ளீனாக இருக்கும். அதுக்காக வந்து லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். சில டைம் வந்து ஃபுல்லாக வந்து மார்னிங்லேயே வந்துட்டு லோட் ஆகிடுச்சு அப்படின்னா போட்டு விட்டுருவேன். இல்லை அப்படின்னா ஈவினிங் தான் வந்துட்டு டிஷ்வாஷர் வந்துட்டு ஆன் பண்ணி விடுவேன். இப்போ வந்து டிஷ்வாஷர்லலாம் லோட் பண்ணிவிட்டேன். அடுத்ததாக வந்துட்டு ஒரு கடாயும் அப்புறமா ஒரு குக்கர் மட்டும் இருக்குது, அது வந்து கையிலே வந்து வாஷ் பண்ணிடலாம். இப்போ வந்து இமீடியட்டாக வந்து வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா சமைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி பாத்திரம் வெசல் வாஷிங்லாம் வந்துட்டு சமைக்கவே இடையிலேயே வந்துட்டு செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து திரும்பவும் அது வந்து ஒரு தனி வேலையாக வந்துட்டு தெரியாது. சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யணும் அப்படின்னா நமக்கே கொஞ்சம் சலுப்பாக டயர்டாக தான் இருக்கும் செய்கிறதுக்கு. அதனால தான் சரி அப்படியே இப்போயே வந்து கையோட வந்து எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த குக்கரில் அப்புறமா காட்டுற பாருங்கள். ஃபஸ்ட் டைம் டிஷ்வாஷரில் போட்டப்போ அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்றத உங்களுக்கு இப்போ தெரியல. குக்கரில் சமைக்கும் போது காட்டுறேன் பாருங்களேன், அதில் வந்து ஒரு மாதிரியாக ஒரு கோட்டிங் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆயிலெலாம் ஊற்றி வச்சுருப்போம்ல அந்த கிண்ணம் தான், அது நெய்லாம் ஊற்றி வச்சுருந்தது வந்து கொஞ்சம் எண்ணெய் படிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு வெளியெல்லாம். அது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நேற்றே வந்து சோப் லிக்விடில் போட்டு ஊற வச்சுட்டேன். அதை இப்போ வந்து அதையும் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பவிஷ்ணா வந்து இடையில வந்து எங்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கா. அவளுக்கு வந்து ஒரு கிராஃப்ட் மாதிரி கொடுத்துட்டு வந்தேன். ட்ராயிங் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துட்டு வந்தேன், க்ரையான்ஸ்லாம் வச்சு அது வந்துட்டு வரைஞ்சிட்டு இருந்தா. இடையில வந்து டவுட்லாம் கேட்டுட்டு அப்படியே செஞ்சுட்டு இருந்தா. பாப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோக்கா இந்த மாதிரி வேலைலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் வந்து டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டா. ரொம்ப நல்ல பிள்ளைன்னு தான் சொல்லணும். எப்பயாவது ஒரு சில டைம் தான் ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னா தான், சாக்லேட் வேணும் அந்த மாதிரிலாம் வேணும்னா தான் அடம் பண்ணுவாள். இல்லைன்னா வந்து அமைதியாக அவள் பாட்டுக்கு வந்து விளையாடிட்டு இருப்பா, இல்லை டிவி போட்டு கொடுத்தா சாங்ஸ் எதாவது போட்டு கொடுத்தா பார்த்துட்டு இருப்பா. அதனால் அவ்வளோக்கா ஒன்றும் டிஸ்டர்ப் இருக்காது. இருந்தாலும் வந்து இந்த வேலையில் போய் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அவ கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அப்படியே கையோடு எல்லாமே வந்து வாஷ் பண்ணி முடிச்சுட்டு, அவ்வளோக்கா பாத்திரம் இல்லாதனால கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால சரின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாம் ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது வந்துட்டு அடுத்ததான் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் வந்துட்டு ஆறிட்டு ரெடியாக இருக்கும். அதுவும் வந்து அரைச்சிட்டு நம்ம இப்போ வந்து சமையலை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து சீரியல் பார்த்துட்டே அப்படியே வந்து இந்த வேலையெல்லாம் அப்படியே சைட் பை சைட் செஞ்சுட்டு இருக்கேன். பாப்பா வந்து ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்கனால அவள் டிவி வந்துட்டு பார்க்கல, அதனால நான் வந்து சீரியல் போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து விலைக்கல்வி முடிச்சாச்சு. இப்போ ஃபில்டர்லேயே அப்படியே தண்ணியெல்லாம் ஊற்றி ஃபில் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த வேலையை, இந்த குட்டி குட்டி வேலையெல்லாமும் வந்து அப்படியே சமைக்கும் போதே செஞ்சுட்டோம் அப்படின்னா இதுவும் வந்து வேலையெல்லாம் முடிஞ்சிடும்.
இப்போ சமைக்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண வந்துட்டேன். முருங்கைக்கீரைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்றே கீரையெல்லாம் வாங்கிட்டு வந்ததுமே அது கீரையெல்லாம் கிள்ளி பறித்து கவரில் போட்டு கட்டி வச்சுட்டேன். இப்போ கீரை வந்துட்டு ரெடியாக இருக்குது. கீரையை வந்து அலசியும் வச்சாச்சு, அது வந்து ரெடியாக இருக்குது. ஆனியன் மட்டும் கட் பண்ணனா டக்குன்னு பொரியல் வந்துட்டு செஞ்சிடலாம். இன்றைக்கி நான் வந்து ரொம்ப சிம்பிளாக முருங்கைக்கீரை பொரியலும் ரசம் மட்டும்தாங்க வைக்க போகிறேன். இப்போ வந்து என்ன வந்து மறந்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முருங்கைக்கீரை பொரியல் நான் செஞ்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 வருஷத்துக்கிட்டேயே வந்து ஆகுது. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி செஞ்சது வீட்டில், அம்மா வீட்டில். இங்கே அதுக்கப்புறமா வந்து இந்தியாவில் வேறு மேரேஜ்க்கு அப்புறம் எனக்கு அந்த கீரையே வந்து கிடைக்கவே இல்லை. நான் இருந்த ஊரில் அதிகமாக. இப்போ இங்கே யுஎஸ் வந்து சுத்தமாக வந்து கிடைக்கலையா, அதனால கொஞ்சம் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு வந்து அம்மாட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இருந்தாலும் வந்துட்டு மறந்துட்டேன். இந்த கடலைப்பருப்புலாம் வறுக்கிறதுக்கு வந்து மறந்துட்டேன். அதனால சரி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கிடச்சிருக்கு, நல்லா சமைச்சு சாப்பிடுவோம், டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் அதுவும் வந்துட்டு சேர்த்து வந்துட்டு வறுத்துட்டேன். வாய் வந்துட்டு வளருது. அதுவும் சேர்த்து வந்து வறுத்து எடுத்து வச்சுட்டேன். அது வந்து ஆறிட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு சைடில் குக்கரில் வச்சுட்டாங்க பாருங்கள். குக்கரில் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் பாருங்கள், டாட்டாக ஒரு மாதிரி பிளாக் கலரில் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். அது வந்து டிஷ்வாஷரில் போட்டனால தான். அதனால் தயவு செஞ்சு அலுமினியம் பாத்திரம்லாம் வந்துட்டு டிஷ்வாஷரில் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. இப்போ கடாயில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி எண்ணெய் வந்துட்டு ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே வந்துட்டு நான் வேறு கடுகு இதெல்லாம் எதுவுமே வந்துட்டு ஆட் பண்ணல. சீரகம் எல்லாமே வறுத்து வச்சுருக்கோம்ல, அதுவே வந்துட்டு போதும்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஆனியன், அப்புறமா வந்து காரத்துக்கு வந்து ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது வந்துட்டு நல்லா வந்து வணக்கிக்கலாம். இது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு மட்டும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட தான் வந்து தேவைப்படும். அரை டீஸ்பூன் தான், அவ்வளோதான், 3/4 டீஸ்பூன் அவ்வளோதான் வந்துட்டு தேவைப்படும். அது வந்துட்டு வணக்கிக்கோங்க போட்டு. இந்த ஆனியன் வந்துட்டு நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறமா நான் கீரை வந்துட்டு ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். வாஷ் பண்ணி வச்சுருந்த கீரை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது வந்துட்டு வதக்கி விடுங்க. இதுக்கு வேறு எதுவுமே வந்து பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் வந்துட்டு செஞ்சிடலாம். வேறு எதுவுமே வந்துட்டு ஆட் பண்ணவே தேவையில்லை. இதுக்கப்புறம் இது வதங்கிறதுக்கு மட்டும் வந்துட்டு 1 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். அது வந்து ஒரு 7 நிமிஷம் மட்டும் வேகணும். அந்த தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிற வரைக்கும் வெந்தாவே போதும். கீரை வந்துட்டு வெந்துடும். உங்களுக்கு ஒரு வேளை ஹார்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அவ்வளோதான், வந்து மூடி வச்சுறேன். இது வெந்துட்டு இருக்கட்டும். இந்த வெந்துட்டு இருக்க கேப்பில் வந்து நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் வந்துட்டு ஜாரில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். என்னென்னா வந்து வரமிளகாய், சீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, இதெல்லாம் மட்டும் ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா வந்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு வேர்க்கடலை வந்து இப்போயே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்து எண்ணெய் வந்துடும் ரொம்ப அரைச்சோம் அப்படின்னா. அதனால் ஃபர்ஸ்ட் இதை வந்து நல்லா பவுடர் ஆகட்டும். அந்த கேப்பில் நான் வந்து வேர்க்கடலை இருக்க தோலெல்லாம் வந்து உரித்து எடுத்துக்கிறேன். அதை வந்து உரித்து பாருங்கள் எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு அப்படியே சைடு கேப்பில் கொஞ்சமாக வந்து வாயிலையும் வந்து போட்டுட்டேன். சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு இதுலேயும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பாப்பாவுக்கு கொஞ்சம் ஒரு 4 வேர்க்கடலை வந்து நம்ம மட்டும் சாப்பிட்டோமேன்னு சொல்லி அவளுக்கும் கொஞ்சம் வந்து வச்சுட்டு இதையும் வந்து அரைச்சிக்கலாம். இது வந்து கொஞ்சம் குறைப்பாக கோர்ஸ் பவுடராக வந்து அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிங்க அப்படின்னா அந்த வேர்க்கடலைலேருந்து வந்து எண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக வந்து கோர்ஸாக பவுடராக வந்து அரைச்சிங்கன்னா போதும். லைட்டாக விட்டு பல்ஸ் மோடில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அந்த வேர்க்கடலை வந்து ஒரு 4 இருந்துச்சு இல்லையா, அதை வந்து பாப்பாவுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அவள் அப்படியே சாப்பிட்டுட்டு ட்ராயிங் பண்ணிகிட்டு இருப்பாள். அதனால சரின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இப்போ இந்த பவுடர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த குறைப்பாக இந்த மாதிரி இதில் இருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இது வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ முருங்கைக்கீரையில் வந்து தண்ணி வந்து வற்றி இருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி வந்து ஊற்றி வச்சுருக்கேன். கீரையில் லைட்டாக ஒரு 1/4 டம்ளர் மாதிரி ஆகிற மாதிரி வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததாக வந்து ரசம் வைக்க தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ரசமுக்கு வந்து இந்த மாதிரி சீரகம், மிளகு, பூண்டு, ஒரு வரமிளகாய், புளி, கொஞ்சம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, இந்த மாதிரி ரசம் வச்சிங்கன்னா டக்குன்னு 2 நிமிஷத்தில், இந்த உடம்பு சரியில்லாத அன்னைக்கெலாம் டயர்டாக சலுப்பாக இருக்குல்ல, அந்த அன்னைக்கெலாம் டக்குன்னு இந்த மாதிரி ரசம் வச்சலாம் ஒரு 2 நிமிஷத்தில் வேலையாயிடும். சாப்பிடவும் வந்து ரசம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் எங்கள் ஃபேமிலிக்கு. தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நைஸாக நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா டெய்லி கண்டிப்பாக வந்து ரசம் வந்துட்டு இருக்கும். ரசம் இல்லாமல் சாப்பாடே வந்துட்டு இருக்காது. இப்போ நான் இங்கே வந்துட்டு டெய்லி வந்து வைக்கிறது இல்லை. கண்டிப்பாக வீக்கெண்ட் மட்டும் ரசம் வந்துட்டு வச்சுருவேன். நான்வெஜ் சாப்பிடும்போது கண்டிப்பாக ரசம் வந்து தேவைப்படும். அதனால் ரசம் வச்சுருவேன். அப்புறம் எனக்காவது வந்து உடம்பு முடியலை, இல்லை ரொம்ப சலுப்பாக இருக்குது, எதுவுமே சமைக்க பிடிக்கல அப்படின்ற டைமில் இந்த மாதிரி ரசம் வந்து டக்குன்னு வச்சோம் அப்படின்னு நல்லா சூடாக சாதத்துக்கு வந்து போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும்.
இப்போ அரைச்ச பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து இந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு பெரிய கப்பில் ஒரு 2 கப் 2.5 கப் ஆகிற மாதிரி தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் எண்ணெய் ஊற்றி கடுகு அதெல்லாம் தாளிக்கல. உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தாளிச்சிட்டும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து டைரெக்டாக அப்படியே வந்து கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நல்லா கொதி வந்ததுன்னா போதும். கீரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்ல வந்து மறந்துட்டேன். இது வந்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லோ ஃப்ளேம்லேயே வந்து குக் பண்ணிக்கிறேன் நான். அதனால தான் அப்படி பொறுமையாக வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. அது வந்து இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. தண்ணி ஃபுல்லாக வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு. இது அப்சர்வ் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பொடி, அந்த பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக ஆட் பண்ணிங்கனாலும் வந்துட்டு நல்லா இருக்காது. மீதி இருக்க பவுடர் வந்துட்டு நீங்கள் வந்து வேறு ஏதாவது பொரியல், சொரக்காய் பொரியல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கெலாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா தோசைக்கெல்லாம் வந்து பொடி மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் பொரியல் சாதம்லாம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ரசம் மட்டும் கொதிக்கணும். அந்த கேப்பில் வந்துட்டு நான் அப்படியே டைனிங் டேபிளில் தொடச்சி விட்டுட்டு சரி கிச்சன்லேயே எல்லாம் கூட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து பண்ணிகிட்ருக்கேன். பாப்பா வந்து பார்த்துருப்பீங்க, இடையில வந்து ஏதோ கேட்டு வாங்கிட்டு வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு போயிட்டா. இப்போது எனக்கு வந்து வீடு கூட்டி வர்றது அப்படின்னா வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பிடிக்கும். பட் இங்கே வந்து அந்த சான்ஸே கிடைக்கல. ஏன்னா வந்து எல்லாமே வந்து கார்பெட்டாகவே இருக்குது. எனக்கு கார்பெட்டே வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல. பட் எங்களுக்கு பார்க்குற வீடெல்லாம் வந்து கார்பெட் இருக்கிற வீடாகவே தான் அமையுது. சரி வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி இருந்துட்டேன். இப்போ அவ்வளோதான். அப்படியே கிச்சனும் வந்துட்டு க்ளீன் பண்ணியாச்சு. பாப்பா பாருங்க, அவள் ஏதோ ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து ஒட்டிட்டு அவள் வந்து காமிச்சிட்டு இருக்கா. நான் அப்படியே இங்கேயும் ஃபுல்லாக வந்து கிச்சன் ஃபுல்லாக இப்போ வந்து க்ளீன் ஆகிடுச்சு. விளக்கு கழுவியாச்சு, டைனிங் டேபிள் க்ளீன் பண்ணியாச்சு, வீடும் வந்துட்டு கூட்டி விட்டாச்சு. பாருங்கள் ஃபுல் க்ளீன். இப்போ கிச்சனு ரசம் மட்டும் கொதி வந்துச்சு அப்படின்னா சமையலும் வந்துட்டு முடிஞ்சுது. இப்போது சாப்பாடெல்லாம் வந்து எடுத்து வந்து ஓரமாக வந்துட்டு வச்சுட்டேன். ரசமும் வந்துட்டு கொதி வந்துருச்சுருங்க, காட்டுறேங்க பாருங்கள். நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி இலை மட்டும் தூவி விட்டுட்டு இறக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா இறக்கி வச்சிடலாம். நம்மளுடைய ரசம், பொரியல், சாதம் எல்லாமே வந்துட்டு சுட சுட ரெடியாக இருக்குது. இப்போ ஹாலையும் வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறலாம். கொஞ்சமாக வந்து வேக்யூம் பண்ணி விட வேண்டியது இருக்குது. இங்கே பாருங்கள் பாப்பா பாருங்கள் எப்படி கீழே எல்லாம் போட்டுட்டு குப்பை பண்ணிகிட்டு இருக்கா. பட் வந்து அட்லீஸ்ட் அவள் அமைதியாக என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கான்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து விட்டுட்டேன். இப்போ அப்படியே ஹால்லேயும் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எடுத்து வச்சுட்டு லைட்டாக வந்து ஆல்ரெடி வந்து நேற்று நைட்டு தான் வந்து வேக்யூம் பண்ணிவிட்டேன். இப்போ சாப்பிட்டதெல்லாம் கீழே போட்டு வச்சுருக்கா. சரி இதையும் அப்படியே வேக்யூம் பண்ணி விட்டுலாம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சைடு அங்கே கேமரா வாட்டுறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பவிஷ்ணா மேடம் தான் வந்து இந்த கேமரா வந்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. எதையோ நான் அதை கவனிக்காமல் நான் பாட்டுக்கு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அவள் வந்துட்டு கரெக்ட் பண்ணி வச்சாச்சு. இப்படி தான் அவள் பாட்டுக்கு ஏதோ ஸ்கூல் பேக் மாட்டிட்டு விளையாடிட்டு இருக்கா. நான் அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் வந்து வேக்யூம் பண்ணி விட்டுட்டேன். இது வந்து அந்த குப்பைலாம் வந்து உள்ள டஸ்ட்டு வந்து கலெக்ட் ஆகிக்கும். அதுல வந்து மேக்ஸிமம் லெவல்னு இருக்குது. அது வரைக்கும் வந்து ஃபில் ஆகும். அதுக்கப்புறமா வந்து எடுத்து வந்து டஸ்ட்டு வந்து கொட்டிடுவோம் வெளியே. இப்போ வந்து ஹாலையும் வந்து வேக்யூம் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து எல்லா வேலையுமே வந்து முடிச்சாச்சு. இன்றைக்கி பெருசாக நான் வந்து வேலையெல்லாம் செய்யலை. ஜஸ்ட் கிச்சன் வேலை, இந்த ஹால் க்ளீன் பண்ணுற வேலை மட்டும்தான் பண்ணினேன். ஹாலையும் வேக்யூம் பண்ணிவிட்டோம் அப்படின்னா வந்துட்டு வேலை வந்துட்டு முடிஞ்சுது. வேறு எதுவும் எனக்கு பெருசாக எதுவும் இன்றைக்கி வந்துட்டு வேலை ஒன்றும் இல்லை. இப்போ சாப்பிட வேண்டியதாக வேலை, ரொம்ப பசிக்குது. இது ஃபுல்லாக வந்து எடுத்து வச்சுட்டு அப்புறமா சாப்பிட வேண்டியதான். நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பவிஷ்ணாவுக்கு வந்து ஊட்டி விட போகிறேன். முன்னாடிலாம் குழந்தையா இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவளுக்கு தான் வந்து ஊட்டி விடணும். ஐயோ அவளுக்கு பசிக்கும்னு சொல்லி ஊட்டி விடணும் அப்படின்னு நினைப்பேன். அவள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நான் சாப்பிடுவேன். அது வந்து ரொம்ப லேட் ஆகும். அப்புறம் ஹஸ்பண்டும் வந்து சொன்னாங்க, இல்லைம்மா நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா அவளுக்கு வந்து ரிலாக்ஸ்டாக ஊட்டு அப்படின்னாங்க. அப்புறம் எனக்கும் வந்து ரொம்ப பசி எடுக்குமா, அதனால சரின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அவளுக்கு வந்து ரிலாக்ஸ்டாக ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்றேன். நம்மளுடைய சாப்பாடு பாருங்கள், சுட சுட சாப்பாடு, முருங்கைக்கீரை பொரியலும் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்லாம். பிக் பாஸ் பார்த்துக்கிட்டே அப்படியே வந்து சாப்பிட போகிறேன். டெய்லி இப்படி தான் லஞ்சு சாப்பிடும்போது வந்துட்டு பிக் பாஸ் போட்டு வந்துட்டு பார்த்துட்டே அப்படியே வந்து சாப்பிடுவேன். அதுக்கப்புறமா பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து சர்வைவர் வந்துட்டு பார்ப்பேன். அதுவுமே வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போயிட்டுருக்கு. நல்லா இருக்குது, அதுவும் வந்துட்டு பிடிச்சிருக்கு பார்க்குறதுக்கு. பிக் பாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சூடு பிடிக்க வந்து ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கு. எல்லாம் சண்டை போட எல்லாம் நல்லாயிருக்கு. இப்போ தான் கலகலன்னு இருக்குது. நியூ கண்டஸ்டன்ட் வேறு உள்ளே வந்திருக்காங்க. இவர் யாருன்னே எனக்கு வந்து தெரியல. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். பார்ப்போம் எப்படி இருக்குது, இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க என்னன்னு பார்க்கலாம். இதில் வந்து ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டே வந்து பிரியங்கா தான். அவங்க வந்து நல்லா காமெடி நல்லா பண்ணுறாங்க. அதனால நல்லா ஜாலியாக வந்துட்டு போகுது. இது பார்த்துட்டே வந்து நான் அப்படியே வந்து சாப்பிட வந்து உக்காந்துட்டேன். சாப்பிட போகிறப்ப வாங்க நீங்களும் வாங்க சாப்பிடலாம்.
ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப வருஷம் கழிச்சு சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் நல்லா ருசிச்சு அப்படியே பொறுமையாக வந்து சாப்பிட்டேன். எப்பயும் ஃபாஸ்ட்டாக கடன்னு சாப்பிடுவேன். இன்றைக்கும் அப்படி தான் சாப்பிட்லான்னு எடுத்து இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்ததா, அதனால கொஞ்சம் பொறுமையாக வந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து பாப்பாவுக்கு வந்து ஊட்டி விட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினச்சேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொரியலை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பாப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைதியாக அவள் பாட்டுக்கு வந்து உட்காந்து விளையாடிட்டு இருந்தா. என்னடா இங்கே லேப்டாப்லேயே பிக் பாஸ் ஓடுதேன்னு பார்க்குறீங்களா? லேப்டாப்பில் இருந்து கேஷ் பண்ணி டிவியில் வந்து பார்த்துட்ருக்கேன். இப்போ நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ பாப்பாவுக்கு வந்து சாதம் வந்து ஊட்டி விட்டுட்ருக்கேன். அவளுக்கு வந்து லஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாப்பாடு ஐட்டம் வந்து கண்டிப்பாக வந்து ஊட்டிவிட்டே ஆகணும் அப்படின்னு வந்து அடம் பிடிப்பா. டிஃபன் ஐட்டம் இதெல்லாம் வந்து அவளே சாப்பிட்டுப்பா. அதே மாதிரி அவளுக்கு பிடிச்ச ஐட்டமாக இருந்தாலோ இல்லை வெளியே கடையில் வாங்குற ஐட்டமாக டிஃபனாக லஞ்சாக இருந்தாலும் வந்து அவங்களே வந்து சாப்பிட்டுப்பாங்க. மற்றபடி நம்ம வீட்டில் சமைக்கிற லஞ்சாக இருந்ததுன்னா நான் தான் வந்து ஊட்டி விடணும் அப்படின்னு மேடமோடைய கண்டிஷன். சரின்னு சொல்லி அதை வந்து ஊட்டி விட்டுருவேன். நானும் சரி பிக் பாஸ் பார்த்துட்டு நம்மளும் வந்து சாப்பிட்டுட்டோம், அதனால் ஃப்ரீயாக வந்து டிவி பார்த்துட்டு அப்படியே வந்து ஊட்டி விட்டுட்டேன். அவளும் வந்து சாப்பிட்டுட்டா. இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னென்னா பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இன்றைக்கி வந்து குளிக்கலை, லீவ் விட்டுட்டோம். அதுக்கும் சேர்த்து லீவ் விட்டுட்டு இப்போ வந்து தலை மட்டும் சீவிட்டு பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருக்கோம். அவளுக்கு வந்து ஃபுல் டைம் வீட்லேயே இருந்தால் வந்து போர் அடிக்கும். அதனால் வந்து இப்போல்லாம் வந்து டெய்லி வந்து பார்க்குக்கு வந்து ஈவினிங் வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன். அதுக்கு தான் வந்து தலையெல்லாம் சீவிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கோம். ரெடி ஆகிட்டு பார்க்குக்கு கிளம்ப வேண்டியதுதான். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னுடைய ஆஃப்டர்நூன் ரொட்டீன் வந்து இப்படி தான் வந்து போச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்து பார்க்குக்கு போக வந்து ரெடி ஆகிட்டோம், கிளம்பிட்டோம். போயிட்டு இப்போ வந்து சீக்கிரமாகவே வந்து இருட்டாக ஸ்டார்ட் ஆகிடுது. 5:45 6க்குள்ளே இருட்டாயிருது. அதனால தான் இப்போ 4 o'clock வந்து கிளம்பிட்டோம். போயிட்டு கொஞ்ச நேரம் பாப்பாவை விளையாட வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்துடுவேன் வீட்டுக்கு. இந்த வீடியோ நான் வந்துட்டு இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்பரே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்துட்டு பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Gayatri. Thank you. Bye bye. Take care. Bye. Bye for Parishna. Bye.